ஓகேன்ட்டாங்க. எங்க ஆர்டிஓ ஓகேன்ட்டாரு. உங்க ஆர்டிஓ ஓகேன்ட்டாருன்னா அப்போ அவங்க லைசன்ஸ் ஓகே தான் போலாங்க. 4000 வருதுதான். பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்போதான் இருக்கணும். பரவாயில்ல இஷ்யூ இல்லை. இறக்கியாச்சுன்னா அதோட முடிச்சிடணும். அதை சப்ஜெக்ட் நடந்து முடிஞ்சிச்சு விட்டுறணும். முடிஞ்சதை மட்டும் எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அதே போல் எங்களோட கீ வந்துட்டு ஆஃப் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன் ஆகிடுதுன்னா அதில் வந்துட்டு திரும்ப வந்து தான் ஆன் பண்ணுற மாதிரி. எனக்கு அது கொஞ்சம் நேரம் கிடையாது. அது வண்டி ஆஃப் பண்ணிட்டு தான் மறுபடியும் ரிட்டர்ன் ஆன் பண்ணுவோம். இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும். அது ஃபோர்டில் அந்த வண்டி இல்லை, எல்லா வண்டியுமே அப்படி தான். போகலாம். ஃபன் வீடியோ பார்த்தேன்னா திருப்பி பார்த்தீங்களா? இன்னும் திருப்பிங்களா? நம்ம வெள்ளைக்கோட்டுக்குள்ளேயே ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணால் அவள் பஸ்கார் ரோட்டுக்கு வேன்கார் போயிடுவார். அவ்வளோதான், நம்ம வாட்டு போகலாம். அவ்வளோதான். ரெடி பண்ணிட்டு அவ்வளோதான், நேரம் போயிடலாம். செகண்ட் ஏன் சாமி ரிவர்ஸ் கீர் வந்து சாமி கிளாஸ் எல்லாம் கிடையாது சாமி. அது வெறும் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான். நம்ம இன்னைக்கு உட்காந்து நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் வருவீங்கள்ல, நீங்கள் மறுபடியும் வருவீங்கள்ல, அப்போ வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிவர்ஸ் கீர் வந்து வண்டி உட்கார வச்சு ஓட்டி பார்த்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்களது கிடையாது. ரிவர்ஸ் கீர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை ஃபீல் பண்ணி நீங்கள் அதை வந்து செயல்முறை கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் ரிவர்ஸ் கீருங்கிறது இப்படி தானா அப்படின்னு. பட் அது கிளாஸ் எடுத்தால் புரியாது. இது ஒரு 4-5 வாட்டி ரிவர்ஸ் போட்டேன். பேங்க் கல்விக்குள்ள இந்த பக்கம் போயிட்டு அது கிளாஸ் எடுத்தால் புரியாது. இன்றைக்கி லெஃப்ட் போட்டுக்கலாம், இங்கே இறக்கி விடலாம். ஆமாம். நீங்கள் ஸ்லாட் போட்டுட்டு 3ஆம் தேதி அக்கா நாங்கள் அதை நடந்து போகிறாங்களா, அது வரைக்கும் போயிருங்க. 3ஆம் தேதி நீங்கள் உங்களுக்கு எல்லோரும் போட்டிருக்கீங்க. 4ஆம் தேதி இங்கே போவாங்க, இந்த அக்கா இருப்பாங்க. இந்த அக்காட்ட வந்து நான் ஸ்லாட் போடுறேன்னு சொல்லுங்கள், நிறுத்திக்கலாம்க்கா. அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க அதுலேருந்து 3 நாள் தள்ளி தான் போடுவாங்க ஸ்லாட்டு. 4ஆம் தேதி போனீங்கன்னா அவங்க ஒரு 8ஆம் தேதி போட்டு தருவாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த கேப்பில் எனக்கு ஃபில்அப் பண்ணிக்கலாம். கம்பல்சரி 8 போடணும். அங்கே போய் ஓட்டி பாருங்க. அதெல்லாம் அந்த பிள்ளை 7:30 போடும் கம்முனு. நீ வேணா உட்காந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வாவேன். இல்லை அந்த பிள்ளை 7:30 போடும். நீ வேணா ஒரு ரவுண்டு ஸ்கூட்டியில் போயிட்டு வான்னு சொன்னேன். புரிஞ்சுதா புரியலையா? இல்லைம்மா, அங்கே போய் 8 போடணுன்னாங்கல்ல, அந்த பிள்ளை 7:50 போடும். நீ வேணா கூட உட்காந்து பாரு அப்படின்னு. புரிஞ்சுதா? போயிட்டு வரேன். ஓகே போகலாங்க்கா. அந்த வாங்க ஒரு எடுக்கிறேங்க. அந்த பொண்ணு வாங்க வண்டி எடுக்க ஸ்டைலில் மட்டும் பாரு பார்ப்பேன். ஒன்று வெயிட் பண்ணுங்க, எடுக்கிறேன். இவ்வளோ போல்டாக எப்படி நிற்க வச்சிங்களா? பின்னால் இருக்கு பாருங்க. ரெண்டுமே அதுக்கு சரிப்பட்டு வராது. போதும் புரியுதுங்களா? ரெண்டுமே அதுக்கு சரிப்பட்டு வராது. அது எவ்வளோ போல்டாக இப்படி கெத்தாக நிற்கிறாங்க 2 பேரும். என்ன நாங்கள் வந்து ஹோம்லி கேளுங்க. அப்படிலாம் இல்லைக்கா, நான் எல்லா பக்கம் போகிறேன் பண்ணுறேன். யாராக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். அந்த ஒரு போல்டுனஸ் வெடப்பு வேணுங்கிறேன். அது இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த லைஃபுக்கு அது வேணுன்றேன். அதெல்லாம் வெளியே வந்துட்டோம். ஃபேஸ பார்த்து நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா ஃபேஸ் பண்றதுல போல்டா தான் ஃபேஸ் பண்றோம். கேட்டா கத்துறீங்க. பேசுற கத்துறீங்க. இப்படிதான் நாம வண்டி எடுவோம். நாங்க எப்படிங்க வண்டி எடுக்கலாம்? அது கேன் நோட் பண்ணீங்களா? போலாம். நானும் சிகரெட் பார்த்து அப்படிதான் சடார் நான் போயிட்டு போலாம். அங்க வந்து என்னோட ரொம்ப டக்குனு கிட்டக்கே இருக்கிற மாதிரி இருக்குண்ணா. அது டீசல் வண்டி தானேங்க? ஆமாண்ணா. அது அப்படிதான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆஃபே ஆகாதுக்கா. அப்படியா? சூப்பராக ஓட்டர் ஜம்மு ஆஃபே ஆகாது. பெட்ரோல் வண்டி தான் ஆஃப் ஆகும். இந்த வேகனர்லாம் சொல்லுவாங்க ஆஃப் ஆகும். அந்த லெஃப்ட் போகணும். வண்டி ஆஃப் இந்த லெஃப்டானா? அவர் ஆஃப் அடிக்கிறது காலை வாங்காதீங்க. போடா வெண்ணெய் அப்படின்ட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிருங்க. சரிங்களா? ஏண்டி எல்போர்டு வண்டி வருது அவ்வளோ அவசரமாக அப்படி சொல்லி போகணும். அவ்வளோ காமன் சென்ஸ் கூட எல்லாமே அந்த கார் ஓட்டுறாங்க. கியா வாங்கிட்டு போகிறாங்க. போகலாங்க. கால்வாசி பிரேக் விட்டு அவ்வளோதான். ஏன் மூவ் ஆகலன்னு கேட்டோம்னா நம்ம செகண்ட் கீழ் இருக்கோம், மூவ் ஆகலை. போகலாம். கால் எடுத்துக்கின்னு வண்டி போவோம்.
சொன்னேன்ல ஆர்ஜே பாலாஜி வந்தார் பத்தியா டக்குன்னு. அக்கா செகண்ட் நீங்க செகண்ட் அக்கா கியர் second gear கூட மூவ் பண்ணலாம் கிளட்ச்லாம் நீங்களா அதுதான் நானும் சொன்னேன். எப்படி ஆர்ஜே பாலாஜி நோட் பண்ணியா? அக்கா நேத்து ஃபோர்த் கியர் வரைக்கும் போட்டாங்களா கிளட்ச்ல? யாரு? ஆமா ஆமா இது போட்டாங்க. கிளட்ச்ல தான ஓட்டுறீங்க அதுதான் நான் தப்பெல்லாம் சொல்லமா. நான் எப்படி சொன்னேன் உங்களுக்கு வாய் வர அது டக்குன்னு வந்துரும்ல. இதெல்லாம் சொல்றாங்க. தேர்ட் இதெல்லாம் டக் டக்னு போயிடுவேன். கரெக்டா போறேன். இண்டிகேட் ரைட்டில் போடணும், இங்கேயே ஸ்லோ பண்ணணும், இங்கேயே ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு, அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியரு அப்படி காலை எடுத்துட்டு நாளைக்கு வரமாட்டாங்க. லைட் எக்ஸைட். நாளைக்கு 3 பேருமே வரமாட்டாங்க. நாளைக்கு சத்யாவும் ரஞ்சினியும் தான் காலை எடுக்கணும். காலை எடுத்துட்டு லைட்டாக எக்ஸைட் போதுங்களா? அந்த எடுத்துக்கிற டைமிங் ரொம்ப முக்கியம். தேடி ஏறின சிம்டம்ஸ் கார்டு தெரியுதுங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணு. எக்ஸைட்டர் விட்டுறோம், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். நம்ம ரோட்டில் தான் வரோம். இப்போ திருப்புறோம். புரியுதா? இப்படி வந்தால் திருப்பணும். இல்லை கூப்பிடணுங்க. அப்படியே மது இறக்கி விட்டுட்டு அப்படியே சத்தியாக கூப்பிட்டு வெளியே வந்துடலாம். அக்கா ஃபோன் எடுக்கல. ரஞ்சினி 3 மணி 14 மணி ஆகுது. இல்லைம்மா நீங்கள் அப்புறமே வாங்க சொல்லிட்டு போயிடலாமா? இல்லை கொஞ்சம் பிரேக் சொல்லுவோம். அதுக்குள்ளே கீரி விழுகலையும் டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம கால்கடையில் கிளச் இருக்குது, பிரேக் இருக்குது, அதை பிடிச்சி நம்ம சேஃப்டியாக இருந்துக்குவோம். மடு சாப்பிட்டியா மடு? நம்ம வீட்டு மேலே ஒரு மது இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்குதுப்பா. நான் எப்படி கூப்பிடுவேன்? ஒரு தடவை நான் மதுன்னு கூப்பிட்டுருக்கேண்ணா. ஆனால் என் பேர் மடு இல்லைங்கண்ணா, மதுங்கண்ணா. தம்பி பேர் அன்பு, பாப்பா பேர் என்ன? மகாலட்சுமி. பையன் பேர் அன்பிற் கணியன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். ஹார்ன் அடிச்சிருக்கேன். திருப்பிக்கலாம். அந்த டிக்கெட் பாருங்க. ஆமாம், மெயின்டைன் பண்ணிங்கன்னா அழகாக போகும். 100% போகும். அதை தாண்டி ஒரு நூல் எடுத்தாலும் ஆஃப் ஆயிடும். நேர் கடைசி போய் லெஃப்ட்டு. கண்டினியூஸாக வரணும். ஃபுல்லாக கிளச் லைட்டாக பிரேக். பட் கண்டினியூஸாக வரணும். கேப் விடுறத பெரிய பிரச்சனை. விடக்கூடாது. கேப் விட்டால் மாட்டிக்கும். டிரைவிங் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 15 days போனால் மட்டும்தான் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அந்த ஃபுல்ஃபில்லோட தான் பயம் இல்லை, அந்த ஒரு பதட்டம் இல்லை. நம்மளால நிறுத்த முடியும் அந்த நம்பிக்கை வந்துட்டு போகுது. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. இன்னைக்கு நீங்கள் இல்லை அவங்ககிட்டயே இது கிடையாது. நிறுத்திக்கலாம், போயிட்டே இருக்கு. அது வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. பயமே அன்னைக்கு கூட கியர் போட்டு பழகுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. வேற ஆனால் நேற்று எனக்கு அந்த இதுவே இல்லை. திருப்பி அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி இருக்கக்கூடாது. என் வெள்ளைக்கோடு இல்லாட்டியும் நம்ம மெயினில் அந்த வெள்ளைக்கோடு இவ்வளோ இதில் இருக்குது மனசில் நினச்சிட்டு போகணும். அதெல்லாம் ஏன்டா அப்படிப்பட்ட இடம் செட் ஆகாமல் இருக்கு. அவருக்கு தான் பாஸ் லைட் யூஸ் பண்ணுங்க. இந்த பாஸ் லைட் இதை பிடிச்சி இப்படி டிம் பண்ணி காட்டணும். ஆமாம், அப்படி யூஸ் பண்ணி காட்டினா அவர் நின்று போய் ஃபஸ்ட்டு போய் அதே தான் தேடிக்கிரி போட்டிருக்கோம். போன மாதம் 20 எல்லாம் அப்படியா? இப்போ இந்த 20க்கு மேலே செகண்ட் கீர் போட்டு 21 நம்ம ஆஃபீஸ் போங்க. காலை எடுத்துட்டு லைட்டாக காலை எடுத்துருங்க. லைட்டாக 21 ஆஃபீஸ் போங்க. ஆஃபீஸ் போய் இன்னும் 2 நாள் டிரைவிங் கிளாஸ் இருக்குது, எனக்கு ஸ்லாட் போடுங்க, உங்களுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு கேளுங்க. பேலன்ஸ் அமௌண்ட் கேட்பாங்க, கட்டிடுங்க. கட்டிங்கன்னா அவங்க ஸ்லாட் போட்டு டேட் சொல்லுவாங்க.
அவங்கள்ட்ட ஸ்லாட் போட்ட டேட் சொல்லும்போது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க. அண்ணா இந்த டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நான் கூட அந்த டைமில் பிக்கப் பண்ணுவேன். சரிங்களா? நீங்கள் 7 மணிக்கு நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே வர கார் அங்கே வந்துடும். நீங்கள் அங்கேயே ஒரு 10 ரொம்ப நேரம்லாம் இல்லை, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஓட்டி காட்டுங்க. ரைட்டுங்க. எல்லா காரும் ஒரே மாதிரி தான் போடுவோம். செகண்ட் கியர் போட்டுக்கணும். அவர் வாட்டிக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறாரு, நம்ம வாட்டிக்கு நம்ம போவோம். நம்ம வேலைக்கு போகணும். காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணணும். எக்ஸைட் யூஸ் பண்ணணும். எக்ஸைட் யூஸ் பண்ணால் தான் போகும். யூஸ் பண்ணால் ஆமாம், அப்படியே போகணும். போகணும் அப்படியே நேக்க அப்படியே மெயில்டாக இப்படி வந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெயில்டாக வந்துடும். எக்ஸைட் யூஸ் பண்ணி அதே தான் டக்குன்னு ஐயோ இங்கே வண்டி அதெல்லாம் செய்யக்கூடாது. போயிடலாம், எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடலாம். அதே தான். பட் அது புளியை கவனிச்சிருக்கணும். நான் தள்ள வந்தேன், நீங்கள் லெஃப்ட் தள்ளிட்டீங்க. நான் இப்படின்னா நீங்கள் இப்படின்ட்டீங்க, அவ்வளோதான். கார் பெருசாக இல்லை மடு, கார் ரொம்ப ஈஸி. டக்குன்னு முடிச்சிடும். 8 மட்டும் கரெக்டாக போட்டுரு. கார் சப்ப மேட்ரு. ஹாரன் 10 நீங்கள் நேராக போய் ரைட்டு செகண்ட் கியர் போட்டுருக்கோம். ஆமாம், போகலாம். லைட்டாக இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கோம். காலை எடுத்துட்டு லைட்டாக மெயின் விட்டு அப்படி நேக்காக அப்படி நவுந்துருக்கோம். ரைட் நம்ம இண்டிகேட் ரைட்டில் போட்டு நேராவான்னு கேட்குறீங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டு நேராவான்னு கேட்குறீங்களே. இன்றைக்கி ஒரு காமெடி சீன் கிடச்சிச்சு, இன்றைக்கி இதை கிராப் பண்ணி போடுறோம். அதனால் இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுட்டு நம்ம வந்துட்டு இண்டிகேட்டர் போட்டதே மறந்துட்டீங்க. தேடிக்கு போட்டு இல்லை பண்ண மாட்டேன். இல்லை நேற்று அப்படிதான் காருக்குள்ள உட்காந்து எடிட் பண்ண ஹார்ன் அடிச்சிருக்கணும். அவங்கள ஹார்ன் அடிக்கணும், டக்குனு குறுக்க திரும்பிடும். கழுது அதேதான். பாப்பா அக்கா கண்டுபிடிச்சாங்க வச்சியா டக்குன்னு. கோவேரி கழுதியான்னு கேட்டாங்க. ஆமாங்க, அதேதான். நீங்கள் லெஃப்ட் போட்டீங்க, லைட்டாக கிளச்சு நியூட்ரல் பண்ணி சிக்கல். நம்ம ரோடு எப்படி இண்டிகேட் ரைட்டில் போட்டு ரைட் போடுங்க. ரைட் போடுங்க, இண்டிகேட்டர் போடுங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். இல்லை இப்படி நம்ம ரோட்டில் வந்து தான் திருப்பணும். காலை எடுங்க. இவ்வளோ தூரம் நம்ம ரோட்டில் வந்து தான் திருப்பணும். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது, இப்போ மிதிக்கணும். ஏண்டா பாலாஜி? புரியல பாலாஜி நல்லா இருக்கு பேர். ஹாரன் அடிச்சிருக்கோம். பிரேக் பிடிக்காதீங்கக்கா. புரியல அக்கா. பிரேக் நீங்கள் பிடிச்சா நான் பிடிச்சினாக்கா? நீங்கள் பிடிச்சிங்க. அவங்க தான் பிரேக் பிடிச்சாங்க. உனக்கு தெரியாமல் இருக்குமா பாலாஜி? என்ன பாலாஜி? ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். நம்ம ரோடு நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். நீயே யோசிச்சிருக்கியா பாலாஜி? சரி
நேரத்தில் பிக்கப் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அதான் ஒரு 5 நாள் இப்படியே பண்ணிகிட்டே இரு, அப்புறம் நீயே உனக்கே தெரிஞ்சிடும் அந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்படின்னாங்க. அதை சொல்லி நம்பி நீங்கள் உட்காந்தீங்க, அதே எனக்கு சந்தோஷம். ஹாரன் அடிச்சிருக்கணும். செகண்ட் கீர் போட்டிருப்பேன் நான். அதுதான் நம்ம ரோடு ரைட்டில் போட்டுருக்கேன். ஆமாம், ரைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக. ஆமாம், 2 பேருக்கு பர்க்மேன் இல்லைப்பா திருப்பிக்கலாம். ஓ, இவர்கிட்ட சண்முகத்தில் பர்க்மேன் கொடுத்துட்டு ஜீதாக்கு பர்க்மேன் பிரச்சனை இல்லை, தைரியமாக கொடுத்துடலாம். பிரேக் விட்டுட்டு செக் பண்ணி எப்போ வலிக்குது? பெரிய மழை இல்லைங்க, எங்கள் வீட்டில் வலிக்கிறோம்க்கா. நம்ம ரோட்டில் போய் ரைட்டில் திருப்பணும், ஹாரன் அடிக்கணும், திருப்பிக்கலாம். லெஃப்ட் போட்டுக்கணும், ஹாரன் அடிக்கணும், ரிலாக்ஸ், லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். ஆனால் ஒரே நிமிஷம், ஃபுல்லாக கிளச் ஃபுல்லாக திருப்பிக்கலாம். இதுதான் எங்கள் வீடு. மறுபடியும் பிரேக்கு விட்டுட்டுங்க, கிளச்சு கால்வாசி. அந்த அம்மா நிற்கிறாங்க இல்லைங்க, அங்கே நிறுத்தினீங்கன்னா ஒரு ஆள் இறங்கிடுவாங்க. ஹலோ, வினோத் பேசுகிறேன். அண்ணா ட்ரைவ்ஃபுல்லேருந்து பேசினாங்களா இருந்தாலும் அவர் எனக்கு கூப்பிட்டாப்ல, எனக்கு ஃபுல்லாக கிளச் லைட்டாக பிரேக். வினோத், நான் ஒரே நிமிஷம் வினோத், நான் லைன்லேயே இருங்க. ஃபுல்லாக அக்கா, ஃபுல்லாக போகலாங்க. ஹலோ, அண்ணா ஒரே நிமிஷம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன், லைன்லேயே இருங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது ஹலோ தம்பி, ஒரே நிமிஷம். ஆரிஃப், ஆஃபீஸ் போயிட்டியா? நம்ம கோயம்புத்தூர் சரண்டருக்கு ஒரு புக்கு கொடுத்தோம்ல, அது என்னாச்சு? அன்றைக்கே பார்ட்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் கான்டெக்ட் பண்ணி பேசிக்கிங்கண்ணே, மறுபடியும் இன்றைக்கி கூப்பிட்ருக்குறாரு. அது அவர் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் நம்பர் இருக்கா? சொல்லு. 98422 கிளச்சில் எடுத்தாலும் பிரேக்கில் எடுத்தாலும் ரெண்டில் எது எடுத்தாலும் மூவ் ஆகும். நியூட்ரல் போட்டால் நம்ம எடுத்துக்கலாம், நியூட்ரல் பண்ணிட்டால் கிளச்சில் எடுத்துக்கலாம்.
நீங்கள் காத்திருக்கலாம் இப்படி full-ஆ அல்லது clutch. பின்னர் First gear மீண்டும் போட்டு, அழைக்கலாம். இந்த left The இது. person you have called is First lift speaking to ஆமா. someone else. You can wait. போகலாம் ஏண்டாதுங்க 98422 6 4568 68 தானே அவர் பேர் சுரேஷ் சரி ரைட் ஓகே The person you have called is speaking to someone else. You can wait or call again later. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் மீண்டும் அழைக்கலாம். The person you have called is speaking to someone else. You can wait or call again later. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் மீண்டும் அழைக்கலாம். आपने जिस व्यक्ति को कॉल किया है वो अन्य कॉल पर व्यस्त है. कृपया प्रतीक्षा करें या कुछ समय நேராக போய் மெயின் पश्चात ரோடு மேடு ஏறி प्रयास करें. லெஃப்ட் திருப்பி The person you சரிங்களா have called is speaking to someone else. You can wait or call again later. ஆனால் ஒரே நிமிஷம் அந்த பையன் ஃபோன் எடுக்கல வெயிட்டிங் போகிறாப்புல இன்னொருத்தர் நான் பேசிட்டு உங்களுக்கு லைனுக்கு வரேன் சரி ஓகே மெயின்டைன் பண்ணும் இல்லாட்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டு எக்ஸிட் ஃபஸ்ட்டு கீர் ஃபஸ்ட் ஏன்னா இது மேடு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரக்கூடாது பிரேக் ஹலோ ஹலோ கூப்பிடுறீங்க அண்ணா ஆமாம் ஆமாம் அண்ணா வினோத்குமார் சார்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஒரு 2 நிமிஷம் லைனுக்கு வரேன் ஓகே ஓகே லெஃப்ட் தான் லெஃப்ட் லெஃப்ட் திருப்பி இப்படி வாங்க சரிங்களா ஃபஸ்ட்டே போட்டு ஆமாம் ஆமாம் மேடு ஏறாது விழுகிறதுக்கு காரணம் கிளச்ச பிடிக்கல திருப்பி 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 அப்படியே வண்டி 2 வீலர் தாண்டி 2 வீலர் தாண்டி வாங்க அப்படியே லெஃப்ட் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி ஆகும் கம்பல்சரி ஃபஸ்ட் கியர் போடணும் போகலாம் சத்யா அண்ணா அந்த டேர்னிங்ல திரும்பும் போது